படத்தோட ஸ்டார்டிங்ல ரிக்க காமிக்கிறாங்க. ரிக் தான் இந்த படத்தோட ஹீரோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கான். ஒரு நாள் ஸ்கூல் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. அவன் ஓடி வந்து பஸ்ல ஏறதுக்குள்ள அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவன் பஸ் பின்னாடியே ஓடி வரான். அவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க துடிக்க எப்படியாச்சும் பஸ்ஸை பிடிச்சே ஆகணும்னு விடாம பஸ் பின்னாடியே ஓடி வந்துட்டே இருக்கான். அட்லாஸ்ட் ஒரு வழியா பஸ் ஸ்லோ ஆகும் போது கஷ்டப்பட்டு கதவுல இடிச்சிட்டு உள்ள ஏறி வந்துடுறான். பஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில சீட்ல இடம் இருந்தாலும் யாருமே அவனுக்கு இடம் கொடுக்க விரும்பல. அப்பதான் ரிக் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரேயை கவனிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கிறான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ரிக் நைஸா ஜில்ல சைட் அடிக்கிறான். ஆனா ஜில்லு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டே வரா. இதெல்லாம் கவனிச்ச ட்ரே ரிக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஸ்கூல் பஸ் நேரா ஒரு ஜெனடிக் சயின்ஸ் லேபுக்கு போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த லேபை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜில்லு ஒரு அழகான பறவை கூட பேசிட்டு இருக்கிறத ரிக் கவனிக்கிறான். அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவனும் அந்த பறவை பக்கத்துல போறான். ஆனா ஜில்லு அவனை பெருசா கண்டுக்க மாட்டா. ஒரு சயின்டிஸ்ட் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்க போட்டோ எடுக்கிறது மட்டும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் இதெல்லாம் தெரியாம ஹீரோ அந்த பறவையை போட்டோ எடுக்க ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஜில்லு வேற பக்கம் திரும்பிடுறா. போட்டோவோட பிளாஷ் பட்டு அந்த பறவை உடனே தீ பிடிச்சி எரிஞ்சு கீழே விழுந்துடுது. ஆனா நல்ல வேலையா ஜில்லு அதை கவனிக்காம வேற பக்கமா போயிடுறா. யாரும் அதை பாக்குறதுக்கு முன்னாடி அதை மறைக்கிறதுக்காக ஹீரோ அந்த பறவையை உதச்சி தாடுறான். அது நேரா லான்ஸ் மேல போய் விழுது. அவன் கோவப்பட்டு ரிக் கூட சண்டைக்கு வரான். ஜில்ல அந்த சண்டையை தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் யார் பேச்சையும் கேட்காம ரிக்க குத்துறதுக்கு வேகமா கைய ஓங்குறான். அப்ப பின்னால யாரோ அவனோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. திரும்ப பார்க்கும்போது தான் அது அந்த லேபோட சிஇஓ லோலாண்டர்னு தெரியுது. அவன் அவரை பார்த்ததும் சண்டையை ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. லான்ஸோட அங்கிள் தான் அவரு. அவர் அங்க வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்றாரு. அப்ப திடீர்னு அவருக்கு இருமல் வருது. அவர் கையில இருந்த கர்ச்சீஃபை எடுத்து வாயில வச்சுட்டு இரும்புறாரு. அதுக்கப்புறம் அவரோட கர்ச்சீஃப் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அவர் இருமுறதை யாரும் கவனிக்கல. ஆனா ரிக் மட்டும் கவனிச்சிடறான். என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே அவர் பக்கத்துல வரான். ஆனா அவர் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. ரிக் தன்னைத்தானே அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ரிக்க ஞாபகம் வருது. அவனோட அம்மா அப்பாவை பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் ரிக் அவனோட அம்மா அப்பா இறந்துட்டதாகவும் அவன் இப்ப அவனோட அங்கிள் ஆண்டியோட பாதுகாப்புல இருக்கிறதாவும் சொல்றான். அதுக்கப்புறம் ஜில்லும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட டிராகன் ஃபிளைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜில்லு அந்த டப்பாக்குள்ள இருக்க ஒரே ஒரு டிராகன் ஃபிளைய காணோன்றதை கவனிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த டிராகன் ஃபிளை நேரா போய் நம்ம ஹீரோவோட கழுத்துல கடிச்சிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ரிக் தடுமாறிட்டே வரான். அப்ப அவனோட அங்கிளும் ஆன்டியும் ஆள்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கிள் அவன் கிட்ட மீன் தொட்டில இருக்கிற மீன்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்றாரு. அவனும் தடுமாறிக்கிட்டே அதுங்களுக்கு சாப்பாடு போட ட்ரை பண்றான். ஆனா அவன் திடீர்னு அந்த மீன் தொட்டிக்குள்ள வாமிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் மாடியில இருக்கிற அவனோட ரூமுக்கு போறான். அவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவனோட அங்கிளும் ஒரு புக்கோட அங்க வராரு. அவன் கிட்ட நீ கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பையனா வளர்ந்துட்டு வரதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம் படிச்சு காமிக்கிறாரு. ஆனா ரிக்குக்கு அந்த புக்கு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா படுத்துடுறான். இப்ப நமக்கு அந்த லோலாண்டரோட லேப காமிக்கிறாங்க. அங்க ஒரு சயின்டிஸ்ட் லோலாண்டரோட போட்டோவுக்கு முன்னால நின்னுட்டு லோலாண்டரை பத்தியும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தியும் கிண்டலா பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த போட்டோல இருந்து லோலாண்டர் வெளியில வரதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லோலாண்டர் புதுசா கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு டெமோ காமிக்கிறாரு. அது ஒரு டைம் டிராவல் மிஷின் மாதிரி பெருசா இருக்குது. அதுல ஏறி உட்காந்து அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்றாரு. அது ஆன் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஸ்டாப் ஆயிடுது. அப்ப அவரை கிண்டலா பேசிட்டு இருந்த சயின்டிஸ்ட் லோலாண்டர் பக்கத்துல வராரு. லோலாண்டர் அவரோட கையை பிடிச்சதும் அந்த சயின்டிஸ்டோட லைஃப் ஃப்ளோ லோலாண்டரோட உடம்புக்குள்ள போயிடுது. அந்த சயின்டிஸ்ட் செத்து போயிடுறாரு. அதை பார்த்ததும் அங்க இருக்கிற அத்தனை பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. லோலாண்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கொன்னுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது. அவர் அந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னைத்தானே அவர் கிளாஸ்னு வெளிப்படுத்திக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அதே நேரம் ரிக் அவன் உடம்புல இருக்கிற மாற்றங்களை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வருது. அதை அவன் அக்செப்ட் பண்றான். அதுக்கப்புறம் ரிக் அவனோட அப்பாவோட போட்டோ கையில வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவனோட ஸ்கூல்ல ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. ஹீரோ அந்த எக்ஸிபிஷனுக்கு போறான். அங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் நடக்கவோ பேசவோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஜில்ல சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவனோட கண்ணுக்கு எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியுது. அப்ப எதிர்பாராத விதமா லான்ஸ் மேல மோதிடுறான். லான்ஸ் கோவப்பட்டதும் ரிக் அங்க இருந்து விலகி தண்ணி குடிக்க வரான். அப்பதான் அவனுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. அவனோட கை ரெண்டுமே சிங்க்ல நல்லா ஒட்டிக்குது. கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்றான். ஒரு கை வந்துடுது. அதை உத்து பார்க்கும்போது அவனோட கை பிசு பிசுப்பா இருக்கிறதையும் கை ஃபுல்லா குட்டி குட்டியா முடி இருக்கிறதையும் கவனிக்கிறான். இன்னொரு கையை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அது நல்லா ஒட்டிக்கிட்டு வரவே இல்ல. வேகமா இழுக்கும் போது அந்த சிங்க் கையோட புடுங்கிட்டு வந்துடுது. புடுங்கிட்டு வந்து பின்னாடி நிக்கிற லான்ஸ் மேல வேகமா மோதிடுது. அவன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அவன் ரிக் தான் வேணும்னே அடிச்சுட்டான்னு நினைச்சு திரும்பி எந்திரிச்சு வந்து ரிக்க தாக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் மிஸ் ஆகுறான். மறுபடியும் அவனை ஓங்கி அடிச்சதும் ரிக் அந்த வீல் சேர் மேல போய் விழுந்துடுறான். வீல் சேர்ல இருந்த ஆளு சடனா எகிரி போய் அவருக்கு முன்னாடி இருந்த கண்ணாடி பாக்ஸ் மேல மோதிடுறாரு. அந்த கண்ணாடி பாக்ஸ் உடஞ்சு அதுக்குள்ள இருந்த தேனி பூச்சிங்க எல்லாமே வெளியில வந்துருது. அங்க இருந்த எல்லாருமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரிக் அவனோட பவரை வச்சு செவுத்து மேல ஏறவும் பறக்கவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் ஒரு வயசான பாட்டி நாயோட ரோட்ல நிக்கிறதையும் பிரேக் பிடிக்காத ஒரு பழைய ட்ரக் வேகமா அவங்கள நோக்கி வரதையும் கவனிக்கிறான். அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறான். வேகமா அவங்க பக்கத்துல போய் அந்த பாட்டியை வேற பக்கமா தள்ளி விட்டு அந்த ட்ரக்கை அவன் கையால நிறுத்துறான். அவன் உயிரை பணைய வச்சு காப்பாத்துறத பார்த்து பொதுமக்கள் அவனை என்கரேஜ் பண்றாங்க.
அப்பதான் அவன் அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி ஒரு வண்டியில மாட்டிட்டு இருக்கிறதையும் அந்த நாய் மாட்டிக்கிட்டு தொங்குறதையும் கவனிக்கிறான். அதை காமிச்சிக்காம அவன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். உள்ள வரும்போது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அவனை நோக்கி வேகமா வருது. ஆனா அதிர்ஷ்டவசமா அவன் அதை கேட்ச் பண்ணிடுறான். அதை பார்த்து அவனோட அங்கிளும் ட்ரேவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரிக் அவனுக்கு டிராகன் ஃபிளை கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச சூப்பர் பவர் பத்தி 2 பேர்கிட்டயும் ஷேர் பண்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானு செக் பண்றதுக்காக ரிக்கோட அங்கிள் அவன் உடம்புல ஒரு கத்தியை வச்சு குத்துறாரு. அந்த கத்தி அவன் உடம்புக்குள்ள போகாம அது வளைஞ்சு போகுது. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஆனா ரிக்கு தனக்கு இந்த பவர் மேல அவ்வளவா விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்பதான் அவனோட அங்கிள் ரிக்கோட பேரண்ட்ஸ் சொன்ன விஷயங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ரிக்கோட பேரண்ட்ஸ் ரிக்கு பொதுமக்களுக்கு முன்னால ஒரு ஹீரோவா இருக்கிறதா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்றாரு. சின்ன வயசா இருக்கும்போது ஒரு நாள் ரிக் அவனோட அப்பாவோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ரிக்கோட அப்பா ரிக்கு கிட்ட, நீ ஒரு நாள் பெரிய ஹீரோவா ஆக போற, ஆனா அந்த நாள் வரும்போது நீ தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. அவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு திருடன் வரான். அவன் அவனோட அப்பாவை துப்பாக்கியை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரிக்கு அப்பா சொன்ன அந்த நாள் ஏன் இந்த நாளா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு தன்னை ஒரு ஹீரோவா வெளிப்படுத்திக்கிற நேரம் இதுதான் நினைக்கிறான். அப்படி அவன் தன்னைத்தானே ஹீரோவா வெளிப்படுத்திக்கிறதுக்காக அந்த திருடன் கிட்ட போய் சண்டை போடுறான். அந்த சண்டையில ரிக்கோட கவனக்குறைவால அந்த திருடன் கையில இருந்த துப்பாக்கி ட்ரிகர் ஆகி ஃபயர் ஆகுது. அதுல ரிக்கோட அம்மா மேல தவறுதலா குண்டடிப்பட்டுருது. அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. அவனோட அப்பா சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா அவன் தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சு இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்கான். அவன் கையில இருந்த துப்பாக்கி மறுபடியும் வெடிக்குது. அப்ப அந்த திருடன் எதையோ பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். அவன் ஓடிட்டான்னு சந்தோஷமா திரும்பி பார்க்கும்போது அவனோட அப்பாவும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. ரிக்கு வேகமா அவனோட அப்பா பக்கத்துல வரான். அப்ப வலியோட அவரு அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்குறாரு. அது கை தவறி கீழே விழுது. பட் அது எது மேலேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அவனோட கைக்கே வந்துடுது. இதெல்லாம் யோசிச்சுட்டே ரிக்கு அவனோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த ரிங்கை வச்சுக்க எந்த தகுதியும் இல்லைன்னு நினைச்சு ஃபீலிங்கா அதை தூக்கி வீசுறான். ஆனா அந்த ரிங்கு இப்பவும் எது மேலேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பவும் அவன் கைக்கே வருது. அதே நேரம் அவனுக்கு சில வினோதமான சத்தங்கள்லாம் கேக்குது. அது எங்க இருந்து வருதுன்னு கவனிக்கிறான். அது அவனோட பக்கத்து வீட்டுல இருக்க ஜில்லோட வீட்டுல இருக்கிற மிருகங்களோட சத்தம்னு தெரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஜில்லு வெளியில வந்து அவன் கூட பேச ஆரம்பிக்கிறா. அவங்க வீட்டை சுத்தி கரண்ட் வேலி போட்டிருக்கிறதாவும் அதுல பறவைங்க மாட்டிக்கிற சத்தம் தான் அதுன்னு சொல்றா. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது லான்ஸ் அந்த பக்கமா காரோட வரான். அப்ப ஜில்லு ரிக்கு கிட்ட, நீ என்ன ஒரு ரைடு கூட்டிட்டு போன்னு சொல்றா. ரிக்கு அவனோட சைக்கிளை திரும்பி பாக்குறான். அவன் பழைய துருப்பிடிச்ச சைக்கிள் அவன் கண்ணு முன்னாடியே அக்கா கிளம்பி விழுது. இதுலயா அவளை கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப அவனோட தலையை சுத்தி சில பறவைங்க பறக்குது. அதை புடிச்சு அந்த கம்பி மேல வைக்கிறான். அது எரிஞ்சு சாம்பல் ஆகுது. திரும்ப வீட்டுக்கே வரான். அவனுக்கு ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இருந்து சில மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இந்த முறை வீடியோவா வந்திருக்கு. அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. என்ன சொல்ல வராருன்னு கவனிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த வீடியோ பக் ஆகி பாதியிலே நிக்குது. அதை தொடர்ந்து அவன் ஒரு ஆடை பாக்குறான். அது ஒரு கார் விளம்பரத்துக்கான ஆடு. உடனே அவன் அந்த காரை வாங்கி எப்படியாச்சும் ஜில்ல ரைடு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறான். அவனோட பாட்டியை கூட்டிட்டு அந்த பேங்க்குக்கு போய் லோன் பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க ரிக்குக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு அங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கும்போது அங்க பேங்கை கொள்ளையடிக்க ஒரு திருடன் வந்திருக்கான். அப்ப திருடன் பணத்தை எல்லாம் திருடிட்டு வெளியில ஓட ட்ரை பண்ணும் போது கதவை திறக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறான். அப்ப ரிக் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கதவை திறந்து விடுறான். அவன் ஈஸியா தப்பிச்சு போயிடுறான். எனக்கு லோன் இல்லைன்னு சொன்னீங்க, அதனாலதான் பணம் எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி ரிக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப வெளியில 2 வாட்டி துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. ரிக்கு வேகமா வெளியில ஓடி வரான். அங்க ஒரு இடத்துல கூட்டமா இருக்குது. கூட்டத்தை விளக்கிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு குரங்கு வித்தை நடக்குது. மக்கள் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் ரிக்கு அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அவனோட அங்கிள் தரையில விழுந்து கிடக்கிறத பாக்குறான். உடனே அவர்கிட்ட போய் பாக்குறான். அவரு அந்த வழியோட அவன்கிட்ட பேசுறாரு. இனிமே நீ தான் பொறுப்பா இருக்கணும்னு சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க தான் வேணும்னு ஃபீலிங்கா சொல்றான். அப்ப அங்க சில டாக்டர்ஸ் வராங்க. கட் பண்ணா லோலாண்டரை காமிக்கிறாங்க. அவன் லேப்ல இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் அங்க வரா. அவளோட கையை பிடிக்கிறாரு. அப்ப அவருக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. அவ கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா. அவளை தூக்கி ஒரு ஷெல்ஃப்ல ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றாரு. அப்போ ஒரு லேபர் அங்க வந்துடுறான். லோலாண்டர் அந்த லேபரை என்ன செஞ்சான்னு யாருக்குமே காமிக்கல. இப்போ ரிக்க காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் எக்ஸ் அவனை பாக்குறதுக்காக நேர்லயே வந்துடுறாரு. அவரு ரிக்க அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஜெனடிக் ப்ராப்ளம்ஸோட இருக்காங்க. அதுக்காக அவர் சில இன்வென்ஷன்ஸ் பண்ணிருக்காரு. அதையெல்லாம் ரிக் கிட்ட காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. அவனும் அதையெல்லாம் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ப்ரொஃபசர் எக்ஸோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க ப்ரொஃபசர் எக்ஸோட மனைவியும் பசங்களும் இருக்காங்க. திடீர்னு ப்ரொஃபசர் எக்ஸோட வைஃப் எதையோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்க ஒரு லேடியோட ஹேர் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே முழுசா தெரிய ஆரம்பிக்கிறா. ப்ரொஃபசர் எக்ஸ் இன்விசிபிள் பொண்ணு அவரோட ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. அவரோட வைஃப் அவர் மேல கோவப்படுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்குது. அப்ப அவனோட குழந்தை மைண்ட் ரீடிங் மூலமா அவனை தூக்கி வீசுது. அவர் பறந்து போய் விழுறாரு. ரிக் ஆச்சரியமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் எக்ஸோட வைஃப் அவனை பக்கத்துல வந்து, உனக்கு ஒரு அடையாளத்தை நீயே தேடிக்கோ, சூப்பர் ஹீரோவுக்கான சூட்டை ரெடி பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவனும் அவனுக்குரிய சூட்டை வரைய ஆரம்பிக்கிறான். விதவிதமா நிறைய சூட்டை வரையறான். அதுல இருந்து ஒண்ணு அவனுக்கு ஃபைனல் ஆகுது. அதை போட்டுட்டு நிக்கிறான். அப்பதான் ட்ரே அங்க வரான். அவன் ரிக்க பார்த்து அசந்து போய் நிக்கிறான். ஆனா ரிக்கால அந்த சூட்ல மூச்சு விட முடியாம திணறி போய் கீழே விழறான்.
அதுக்கப்புறம் அதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்க. டிராகன் ஃபிளையா மாறி மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வழக்கமா போற இடத்துல போய் தனியா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்க இன்னொரு ஆள் வரான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறான். ரிக் அவனை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அவனால காப்பாத்த முடியல. அவன் மேல இருந்து கீழே குதிச்சிடுறான். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல டிராகன் ஃபிளையோட போட்டோவை கொண்டு வரவங்களுக்கு தக்க சன்மானம் விளம்பரம் வருது. அதை ரிக் படிக்கிறான். ஒரு சில போட்டோஸோட போறான். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு திடீர்னு அந்த ஆளு போலீஸை கூப்பிடுறாரு. போலீஸை பார்த்ததும் ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்பதான் அவர் கிளாஸும் அங்க வராரு. அந்த யூனிவர்சிட்டியில இருந்து செரிலியம் அப்படிங்கிற எதையோ எடுக்கிறதுக்காக தான் அவன் வராங்கிறத டிராகன் ஃபிளை புரிஞ்சுக்கிறான். அவர் அதை எடுக்க விடாம தடுக்க ட்ரை பண்றான். 2 பேருக்கும் நடுவில் ஃபைட் நடக்குது. அப்பதான் அந்த கூட்டத்துல ஜில்லு நிக்கிறத கவனிக்கிறான். அந்த கேப்ல வில்லன் பிளேடு மாதிரி பாலை எடுத்து டிராகன் ஃபிளை மேல வீசுறான். அதுல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற அந்த நேரத்துல அவர் கிளாஸ் அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் நார்மல் ரிக்கா மாறி ஹீரோயின் யூனிவர்சிட்டியில இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் டிராகன் ஃபிளை அப்படிங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். பட் அவ ரொம்ப அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு அவ ஒரு நல்ல மூவிக்கு ஆடிஷனுக்கு வந்தேன், ஆனா செலக்ட் ஆகலன்னு சொல்லி வருத்தப்படுறா. அவ வருத்தமா இருக்கிற நேரத்துல எப்படி சொல்றதுன்னு ரிக்கு யோசிக்கும் போது அவ சோகமா அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் சில ரவுடிங்க அவளை டீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உடனே ரிக்கு டிராகன் ஃபிளை கெட்டப்ல மாறி ஜில்ல காப்பாத்துறான். உடனே ஜில்லுக்கு டிராகன் ஃபிளை மேல லவ் வந்துடுது. இப்ப வில்லனை காமிக்கிறாங்க. அவன் கையில ஏதோ ஒரு கேஜெட் இருக்குது. அதுல பாக்கும்போது மொத்தமா 47,000 மக்களோட லைஃப் கிடைச்சா அவனுக்கு சாகா வரம் கிடைக்குதுன்னு போட்டிருக்கு. ரிக்கோட ஆன்ட்டியும் ஜில்லும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜில்லு டிராகன் ஃபிளையோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பதான் அங்க லான்ஸும் அவனோட அங்கிள் லோலாண்டரும் வராங்க. ஆனா ரிக்கு அது வரைக்குமே வீட்டுக்கு வரவே இல்லை. எப்படியோ ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அவனோட ரூம்குள்ள வரான். மாடியில இருக்க அவனோட ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அவனோட ஆன்ட்டி நோட்டீஸ் பண்றாங்க. லோலாண்டர் அவனோட ரூமுக்கு வராரு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம ரிக்கு தவிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த சூட்டை மாத்திக்கிற அளவுக்கு டைம் இல்ல. அதுக்குள்ள லோலாண்டர் அவனோட ரூமுக்கு வந்துடுறாரு. ரூம் திறந்து பார்க்கும்போது ரிக் அங்க இல்ல. அவன் அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஃப்ளோர் மேல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கான். சரி இங்க இல்லன்னு நினைச்சு லோலாண்டர் திரும்பும் போது கரெக்டா ஒரு வேர்வை துளி மட்டும் கீழே விழுது. அவர் சந்தேகப்பட்டு திரும்பி பாக்குறாரு. ஆனாலும் அங்க யாருமே இல்ல. வெறும் இமேஜினேஷன் நினைச்சு மறுபடியும் திரும்புறாரு. ஆனா திடீர்னு தண்ணி மேல இருந்து கொட்டுது. நிமிர்ந்து மேல பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல ரிக் இல்ல. அவன் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சு உக்காந்துகிட்டு இருக்கான். அவரும் விடாம தேடுறாரு. அவனும் கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். அவர் மறுபடியும் கீழே வந்துடுறாரு. ரிக் நார்மல் ட்ரெஸ்ல வெளியில இருந்து வரா மாதிரி அப்பதான் உள்ள வரான். அப்ப எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் மாத்தி ஒருத்தர் உடம்புல இருக்கிற காயத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. லோலாண்டருக்கு அவன் தான் டிராகன் ஃபிளைன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அவரால் அங்க இருக்க முடியல. அவர் ஏதோ ஒரு மொக்க ரீசன் சொல்லிட்டு லான்ஸை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதும் ரிக்கு ஜில்லு கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசுறான். அதுக்கப்புறம் அவளும் போயிடுறா. அதுக்கப்புறம் ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்கான். அப்ப அவர் கிளாஸ் அங்க வரான். 47,000 பேரோட உயிரை ஒரே நேரத்துல எடுத்தா அவனுக்கு சாகா வரம் கிடைக்கும்ன்ற பிளானை பத்தி சொல்றான். ரிக்க அடிச்சு போட்டுட்டு அவனோட ஆன்ட்டியோட லைஃப் எடுத்துக்கிறான். ஆன்ட்டி இறந்து போயிடுறாங்க. அதே நேரம் அவனோட அங்கிள் கோமால இருந்து எழுந்துக்கிறாரு. அங்கிள்கிட்ட ஆன்ட்டி இறந்து போன விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு புரியாம திணறிட்டு இருக்கான். அவர்கிட்ட சொன்னா அவர் தாங்க மாட்டாரு. சோ அவர்கிட்ட இருந்து மறைச்சிடலான்னு முடிவு பண்றான். ஆனா ஒரு டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இறுதி சடங்கு நடக்குது. அங்க ஒரு சவப்பெட்டியில ரிக்கோட ஆன்ட்டி இருக்காங்க. அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா அவங்க அந்த பெட்டியில இருந்து தவறி வெளியில விழுந்து அங்க எரிஞ்சிட்டு இருந்த கேண்டில் மேல பட்டு தீப்பிடிச்சு அந்த இடத்துலயே எரிஞ்சு போயிடுறாங்க. ஜில்லு ரிக்குக்கு ஆறுதல் சொல்ல அவன் பக்கத்துல வரா. ஆனா ரிக்கு அவளை அவாய்ட் பண்றான். தான் ஒரு டிராகன் ஃபிளையா இருக்கிறதுனால அவர் கிளாஸால அவளுக்கும் ஏதாவது ஆபத்து வருமோ நினைச்சுதான் அவன் அப்படி பண்றான். ரிக்கு எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறான். நாட்கள் ஓடி போகுது. அவனுக்கு தாடி எல்லாம் முளைச்சிடுது. அப்ப திடீர்னு அவனோட அங்கிளும் ட்ரேயும் அங்க வராங்க. அங்கிள் அவனுக்கு அவனோட அப்பா கொடுத்த மோதிரத்தை காமிச்சு அவர் என்ன சொன்னாருன்றத ஞாபகப்படுத்துறாரு. சரி நான் ஹீரோவாகிறேன், பட் அவனோட திட்டம் என்னன்னு தெரியாம நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்பதான் டிவில நியூஸ் போயிட்டு இருக்குது. ட்ரே அதை சுட்டி காட்டி இங்கதான் அவர் கிளாஸ் அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அங்க அந்த இடத்துக்கு ரிக்கு போறான். அங்க லான்ஸும் இருக்காரு. அவர் தான் அவர் கிளாஸ்னு தெரியாம அவர்கிட்டயே போய் அவர் கிளாஸோட திட்டத்தை பத்தி சொல்ல அவர் உடனே சுதாரிச்சுட்டு பழைய ஒரு துறவி மேல தூக்கி போடுறாரு. உடனே ரிக்கு டிராகன் ஃபிளையா மாறி அந்த துறவியை போட்டு சம்மட்டி அடிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் கிளாஸ் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனை ரிக்கு ஃபாலோ பண்றான். ஆனா அவன் எங்க போனான்னு ரிக்குக்கு தெரியல. அப்ப திடீர்னு அவர் கிளாஸ் அவனோட சூட்டோட அங்க வரான். அவன் ஒரு வெயிட்டான டேபிள தூக்கி டிராகன் ஃபிளை மேல போடுறான். ஆனா டிராகன் ஃபிளை அந்த வெயிட்டை தாங்கி பிடிச்சு திரும்பி மேல தூக்கி வீசுறான். உடனே அவர் கிளாஸ் அவன் கையில இருக்க ஷார்ப்பான பிளேடு மாதிரி இருக்க பாலை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். அது அவனோட வயிற்றுக்கு நேரா வருது. அப்ப திடீர்னு ஜில்லு குறுக்க வந்து அந்த கத்தியை அவளோட உடம்புல வாங்கிக்கிட்டு அவனை காப்பாத்தி விடுறா. அதுக்கப்புறம் ரிக் அவளை மடியில போட்டுக்கிட்டு அழறான். அதுக்கப்புறம் அவளை மாடிக்கு கூட்டிட்டு போறான். அங்க அவளோட உயிரை எப்படியோ அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா காப்பாத்துறான். ஜில்லு கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடுறா. அப்பதான் அவ ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அவனோட மிஷின்ல டைம் ஓடிட்டு இருக்குது. அதுல இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான உயிர் போயிடுச்சு. அப்ப அவர் கிளாஸ் டிராகன் ஃபிளை மேல ஒரு பாம் வீசுறான். டிராகன் ஃபிளை அதை கேட்ச் பண்ணி அவர் கிளாஸ் மேலேயே திரும்பி வீசுறான். அந்த பாம் வெடிச்சு
அந்த திட்டம் ஸ்பாயில் ஆகுது. அந்த வெடிகுண்டு வெடிச்சதுனால மாடியில ஓரமா நின்றுட்டு இருந்த ஜில்லு தவறி மாடி மேல இருந்து கீழே விழுறான். டிராகன் ஃபிளை அவளை காப்பாத்துறதுக்காக கூடவே குதிக்கிறான். ஜில்லு அவளோட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவனோட கையில இருந்த மோதிரத்தை கவனிக்கிறான். அதை வச்சு ரிக்கு தான் டிராகன் ஃபிளைங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்ப திடீர்னு டிராகன் ஃபிளைக்கு பறக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. அவன் அவளை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஹாப்பியா பறந்து போகும்போது அத்தோட படம் முடியுது. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.